இன்னைக்கு ஈவினிங் நீங்க வெளியே போகும்போது வானத்தை பார்க்க மறக்காதீங்க. ஏன்னா வழக்கமா நம்ம பார்க்குற வெள்ளை நிலா இன்னைக்கு ஒரு ரத்த சிவப்பு நிறத்துல மாறப்போகுது. அது ஏன், எப்படி, இந்த வீடியோல பார்க்கலாம். விண்வெளியில இன்னைக்கு அதாவது மார்ச் 3ஆம் தேதி ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்க போகுது. சூரியன், பூமி மற்றும் நிலவு மூணும் ஒரே நேர்கோட்டில் வந்து சந்திக்க போகுது. இதுதான் இந்த 2026ஆம் வருஷத்தோட முதல் முழு சந்திர கிரகணம். இப்ப ஒரு கேள்வி வரலாம், பூமியோட நிழல் நிலாவை மறைக்கும் போது நிலா இருட்டாத்தானே தெரியணும், அப்புறம் ஏன் சிவப்பா தெரியுது? இதுக்கு காரணம் நம்ம பூமியோட அட்மாஸ்பியர் தான். சூரிய ஒளி நம்ம வளிமண்டலத்துல பட்டு சிதறும் போது குறைந்த அலைநீளம் கொண்ட நீல நிறம் சிதறிடும். ஆனா அதிக அலைநீளம் கொண்ட சிவப்பு நிறம் மட்டும் பூமியோட வளிமண்டலத்தை தாண்டி நிலா மேல போய் விழும். இதை பார்க்கும்போது நிலா ஒரு ரத்த சிவப்பு நிறத்துல, அதாவது பிளட் மூனாக ஜொலிக்கும். அறிவியல் ரீதியா இத ரேலி ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கிரகணத்தின் போது நிலாவோட ஓரத்துல ஒரு மெல்லிய நீல நிற விளிம்பையும் உங்களால கவனிக்க முடியும். அதுதான் ப்ளூ ஃப்ரிஞ்ச். நம்ம பூமியோட ஓசோன் லேயர் வழியா வர ஒளிதான் இந்த நீல நிறத்தை உருவாக்குது. ரத்த சிவப்பு நிலவோட இந்த நீல நிற பார்டரை பார்க்கும்போது ஒரு தனி அழகுதான். சரி, இதை எப்ப பார்க்கலாம்? இந்திய நேரப்படி மதியம் 3:20 மணிக்கே கிரகணம் தொடங்கிடும். ஆனா நிலா முழுமையா சிவப்பா மாற போற அந்த மேஜிக் டைம் ஈவினிங் 4:34 இருந்து 5:33 வரதான். தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு சின்ன சேலஞ்ச் இருக்கு. நம்ம ஊர்ல நிலவு உதயமாகிறதே ஈவினிங் 6:14 மணிக்கு மேலதான். அப்போ முழு சிவப்பு நிறமா இருக்கிற அந்த நிலம் முடிஞ்சு கிரகணம் முடிகிற கட்டத்துல இருக்கும். அதனால நீங்க இந்த நிகழ்வை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா உயரமான கட்டிடங்கள் இல்லாத கடற்கரை அல்லது மொட்டை மாடி போன்ற திறந்த வெளியை தேர்ந்தெடுங்க. கிழக்கு திசையில் கட்டிடங்கள் மறைக்காத இடத்துல நின்று பார்த்தா மட்டும்தான் கிரகணத்தோட கடைசி அந்த அழகான சில நிமிடங்களை நம்மளால பார்க்க முடியும். முக்கியமான விஷயம், சூரிய கிரகணத்தை போல இல்லாம இந்த சந்திர கிரகணத்தை நீங்க வெறும் கண்களாலேயே பாதுகாப்பா பார்க்கலாம். உங்ககிட்ட பைனாகுலர் இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். போட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கேமராவை ட்ரைபேட்ல வச்சு ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு இந்த நிகழ்வை தவற விட்டீங்கன்னா அப்புறம் ஆகஸ்ட் 28 வரை நீங்க காத்திருக்கணும். சென்னையில இருக்கிறவங்க கோட்டூர்புரம் பிர்லா பிளானிடேரியம் போயும் இதை நேரடியா ரசிக்கலாம். சோ இன்னைக்கு ஈவினிங் கிழக்கு திசையில ஜொலிக்க போற அந்த அதிசய நிலவை ரசிக்க தயாரா இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.